வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவின் நோக்கம் மெய் வாய்க்கள் இலட்சிய வாய்க்கள் அது பற்றினதுதான். அந்த மெய் வாய்க்களுக்குரிய வந்தர்வாளின் சமன்பாட்டுக்குரிய விளக்கத்தை அளிப்பதுதான் இந்த வீடியோவின் முக்கிய நோக்கம். ரைட். இலட்சிய வாய்க்கள் உங்களுக்கு தெரியணும். பிவி சமன் என்ஆர்டி எனும் சமன்பாட்டுக்கு அமைந்து ஒழுகுகிறது. என்ன இலட்சிய வாய்? அப்ப இதுல பி என்றது என்ன, பி என்ற என்ன என்று கேட்டா நீங்க முதல்ல என்ன சொல்லுவீங்க என்று கேட்டா அமுக்கம் மட்டும் சொல்லுவீங்க. அது உண்மையில அமுக்கம்தான். ஆனா அதை எப்படி கலைக்க, எப்படி அதை விளங்குறதுக்காக எப்படி அதை சொல்ல வேணும்ன்றது பாருங்க. பி என்றது கவர்ச்சி விசை இல்லாத வாயு உணர்த்தும் அமுக்கம். இப்படி சொல்றதுதான் மிகவும் பொருத்தமானது. என்ன இலட்சிய வாயுகளுக்கு கவர்ச்சி விசை இல்லைத்தானே? அப்ப இலட்சிய வாயு கொடுக்குற அமுக்கம் தானே அது. அப்ப கவர்ச்சி விசை இல்லாத வாயு கொடுக்கும் அமுக்கம் என்று சொல்லுவோம். சொல்லணும் இல்லை, விளங்கிக் கொள்ளும். அப்படிலாம் சொல்லிக் கொண்டு இருக்க தேவையில்லை. எங்களுக்கு அந்த விளக்கத்தை பெறுவதற்கு அது தேவை. பி என்றது கவர்ச்சி விசை இல்லாத வாயு உணர்த்தும் அமுக்கம். இப்ப மூலக்கூறுன்ற பெருமனை பற்றி என்ன சொல்றோம்? மெய்வாயு மூலக்கூறுகளுக்கு பெருமன் இருக்குது, இலட்சிய வாயு மூலக்கூறுகளுக்கு பெருமன் புறக்கணிக்கத்தக்கது, புள்ளி தெரிவு என்று சொல்றோம். அந்த பெருமனுக்கும் அமுக்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை. கவர்ச்சி விசைக்கும் அடுத்தடுத்த மூலக்கூறுகளுக்கு இருக்கிற கவர்ச்சி விசைக்கும் அமுக்கத்துக்கும் தான் சம்பந்தம் இல்லை. அதனாலதான் இது என்ன சொல்றோம்? கவர்ச்சி விசை இல்லாத வாயு உணர்த்தும் அமுக்கம் தான் இதுல பிரதியிடப்பட வேணும். அதுதான் இந்த சமன்பாட்டை திருப்திப்படுத்தும். அப்ப இலட்சிய வாயுக்கள் கவர்ச்சி விசை இல்லாதபடியால் இதுல இலட்சிய வாயு கொடுக்கும் அமுக்கத்தை போடைகள் அது சமன்பாடு ஓகே என்றதுதான் முடியும். சரி, இதுதான் அமுக்கம். அப்ப பிவி சமன் என்னாட்டில வி என்றால் என்னன்னு கேட்டா டக்குன்னு என்ன சொல்லுவீங்க? கன அளவு. என்ன கன அளவு? சில பேர் சொல்லுவீங்க பாத்திர கன அளவு. சரி, பாத்திர என்னன்னு சொன்னா அதுக்கு சொல்லக்கூடிய ஒரிஜினல் பதம் என்னன்னு கேட்டா, அதாவது நான் சொல்றேன் விளங்க வேண்டிய பதம் என்னன்னு கேட்டால் வாயு மூலக்கூறுகள். இலட்சிய என்ற வேர்ட் வேணாமா? இலட்சிய என்ற வேர்ட் வேணாம். வாயு மூலக்கூறுகள் அசைகின்ற சுயாதீன வெளியின் கன அளவு. ஸ்பேஸ் கன அளவு. அது அப்ப சும்மா வாயுவின் கன அளவுன்னு சொல்றதெல்லாம் பொருத்தம் இல்லாத சொற்கள். வாயு மூலக்கூறுகள் அசைகின்ற சுயாதீன வெளியின் கனவளவை இதுல உணர்ந்து பிரதிட்டீங்க என்றால் அந்த சமன்பாடு திருப்திப்படுத்தப்படும். அப்ப இலட்சிய வாயு மூலக்கூறுக்கு பெருமன் இல்லை தானே? பெருமன் இல்லை என்றால் புள்ளி திணிவு தானே? புள்ளிக்கு கன அளவு இல்லை, பூஜ்ஜியம் கன அளவு புள்ளிக்கு என்றுதான் இருக்கும். அப்ப ஒரு பாத்திர வி கன அளவு, இந்த வி கன அளவு உள்ள ஒரு பாத்திரத்தை எடுங்க, அதுக்குள்ள இலட்சிய வாயுவை விட்டா அதுக்கு பெருமன் இல்லைன்னா அந்த மூலக்கூறு என்ன செய்யும்? பாத்திர கனவளவு முழுவதிலையும் அது சுயாதீனமாக அசைந்து திரியும். சொல்றது பாத்திர கனளவு முழுவதிலும் சுயாதீனமா அசைந்து திரிகிறதால இலட்சிய வாயுக்களுக்கு இதுல என்னத்தை பிரதியிடணும்? பாத்திர கனளவு பிரதியிடவும். அதனாலதான் இதுல பாத்திர கனளவு பிரதியிடப்பட்டு கணக்குகள் எல்லாம் செய்கிறோமே ஒழிய அது வாயு மூலக்கூறு அசைகின்ற சுயாதீன வெளியிங்கிறார். இப்ப மெய்வாயு மூலக்கூறுகள் இருந்து மெய்வாயு மூலக்கூறுகள் அந்த வீகனால உள்ள பாத்திரத்துக்கு விட்டா மெய்வாயு மூலக்கூறுகளுக்கு பெருமன் இருக்கு. ஏன்னா மூலக்கூறுகளுக்கு பெருமன் இருக்கு. அப்படி பெருமன் இருக்குன்னு சொன்னால் அதை என்ன செய்ய முடியாதுன்னா பாத்திர கன அளவு முழுவதிலும் மெய்வாயு மூலக்கூறுகள் சுயாதீனமாக அசைந்து திரிய முடியாது. ஏன் பெருமன் இருந்தால் நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஏன் பெருமன் இருந்தாலும் எல்லாரும் ஓடி திரியலாம் தானே, முழு பாத்திரத்துக்குள்ளே ஓடி திரியும் தானே, அந்த பாத்திர கனளவு முழுவதிலும் அசைய முடியாதுன்னு சொல்றது என்னத்துக்காக என்று கேட்டா, இப்ப என்னுடைய உருவத்தை எடுங்கும். இப்ப எந்த உருவத்துக்கு ஒரு கன அளவு இருக்குதானே? எந்த உருவத்துக்கு ஒரு கன அளவு இருக்கு. அந்த கனவளவுக்குள்ள நான் அசைஞ்சு தெரியலாமா? யோசிப்பாரு. உங்க கன அளவுக்குள்ள நீங்க அசைஞ்சு தெரியலாம். நான் என்னுடைய கன அளவுக்குள்ள என்னுடைய உருவத்துக்கு ஒரு கன அளவு இருக்கு. அந்த கன அளவுக்குள்ள நான் அசைஞ்சு தெரியலாம் முடியாது. நான் அசையணுமா?
எந்த உருவத்தின் கன அளவை விட கூடிய கன அளவு எனக்கு வேணும். விளங்க கதைக்க வார டாபிக் என்னன்னு விளங்குவோம். இந்த விளங்க உங்களை விளங்க பண்றதுக்காக தான் இந்த இதெல்லாம் கதைக்கிறது. இன்னும் ஒரு கருத்து இருக்கு. இன்னும் ஒரு கருத்து, இப்ப உதாரணத்துக்கு இப்படி ஒரு லிப்ட் உயர்த்தி இருக்குதானே லிப்ட், அந்த லிப்டுக்குள்ள இருக்கிறோம். அந்த லிப்டுக்குள்ள அந்த லிப்ட் வந்து ஒரு ஸ்கொயர் தான், ஒரு பெட்டி மாதிரி தான் இருக்கும். அந்த பெட்டிக்கு ஒரு ஆள் நிக்க போறாரு, ஒரு பருமனான ஒரு ஆள் நிக்கிறார். அதே நேரம் அதே அளவு லிப்டுக்குள்ள ஒரு மெல்லிய ஆளும் நிக்கிறார். ஒரு பருமனான ஒரு ஆள் நிக்கிறார், ஒரு மெல்லிய ஆளும் நிக்கிறார். யார் அசைகிற வெளி கூட வேறு, அசையக்கூடிய வெளி யாருக்கு கூட கிடைக்கும் சொல்லுங்க. இவர் இந்த லிப்டுக்குள்ள அசையக்கூடிய வழியா, இவர் இந்த லிப்டுக்குள்ள அசையக்கூடிய ஸ்பேஸா கூட, யார் அசைறதுக்கான ஸ்பேஸ் கூட கிடைக்குது? மெல்லிசா இருக்கிறவருக்கு தான் அசைகிறதுக்கு ஸ்பேஸ் கூட கிடைக்கும். அதே பருமனான இருக்கிறவருக்கு அசையக்கூடிய ஸ்பேஸ் குறையும். ஏன் குறையுதுன்னா அவருடைய பருமனுக்கான கனவளவால குறையும். அவருடைய பருமனுக்கான கனவளவு பெருசா இருக்கிறதால குறையும். அப்ப இலட்சிய வாயு மூலக்கூறு என்ன செய்யும்? பருமன் இல்லாதவழியாக இல்லாதவா செய்யும். மெய்வாயு மூலக்கூறு பருமன் இருக்கக்கூடிய அசைகிற வெளியின் கனவளவு சற்று குறையும். விளங்குதா? இதைத்தான் இப்ப நான் பல நேரம் கலைத்தது. அப்ப இலட்சிய வாயு மூலக்கூறுகளுக்கு பருமன் இல்ல, புள்ளி திணிவு புறக்கணிக்கிற பருமன் புறக்கணிக்கிறபடியால் அது பாத்திர கனளவு முழுவதிலும் சுயாதீனமாக அசைந்து திரிவதால் இதுல பாத்திர கனளவு பிரதிகிறோம் யாருக்கு? இலட்சிய வாயுக்கள். விளங்குதோ? அப்ப மெய்வாயுக்களுக்கு இதுல பாத்திர கனளவு பிரதிகிட முடியுமா? முடியாது. ஆனா உண்மையில எந்த பிரதிகிட வேணும்? வாயு மூலக்கூறு அசைகிற சுயாதீன வெளியின் கனளவு தான் இதுல பிரதிகிட வேணும். பிரதிகிட்ட இந்த சமன்பாடு திருப்திப்படுத்தப்படும். அப்ப நீங்க மெய்வாயு மூலக்கூறுகளை கொண்டே வீகன அளவு உள்ள பாத்திரத்துக்கு விட்டால் அது வீகன அளவு முழுவதிலும் சுயாதீனமா அசைஞ்சு தெரியாது. அப்ப மெய்வாயுக்களுக்கு நீ வீய பிரதிட்டீங்க என்றால், பாத்திர கனவுல பிரதிட்டீங்க என்றால் சமன்பாடு திருப்திப்படுத்தப்படாது. அப்ப மெய்வாயுக்களுக்கு எந்தத்தை கொண்டே பிரதியிட வேணும்னா வாயு எந்த வாயுவா இருந்தாலும் அசைகிற சுயாதீன வெளியங்கன அளவு தான் கொண்டே போடுவாங்க அதுல. அப்ப மெய்வாயு மூலக்கூறுகள் அசைகிற சுயாதீன வெளியங்கன அளவு பாத்திர கனவுளவை விட சற்று குறையும். என்னத்தால குறையும்? அந்த பெர்மனண்ட் கனவால குறையும். மூலக்கூறுகளுக்கு ஒரு பெர்மனண்ட் இருக்கு இல்லையே. அப்ப இங்க பாருங்க, V மைனஸ் NB, புரியுதா? V மைனஸ் NB, இந்த கன அளவுக்கு தான் மெய்வாயு மூலக்கூறுகள் சுயாதீனமாக செஞ்சு தெரியும். NB என்ன? இந்த B என்ன? ஒரு மூல் மெய்வாயுக்களின் பருமனுக்கான கன அளவு. படிவாங்களை கொள்ளணும். இந்த சிமோல் B என்றது ஒரு மூல் மெய்வாயுக்களின் பருமனுக்கான கன அளவு. அப்ப எண்மூல்கள் வாயு எடுக்கப்படுமா இருந்தால் எண்மூல் மெய்வாயுக்களின் பருமனுக்கான கன அளவு தான் அந்த NB. புரியுதா? எண்மூல் மெய்வாயுக்களின் பருமனுக்கான கன அளவு NB. பாத்திர கன அளவுல இருந்து தங்களோட பருமனுக்குரிய கன அளவை கழிச்சு வாரதான் எஞ்சிய சுயாதீன வெளி. அந்த வெளிக்கு தான் அது சுயாதீனமாக அசைய முடியும். அப்ப சுயாதீனமா அசைகிற வெளியை கொண்டு பிரதிகிட்டால் இந்த சமன்பாடு ஓகேன்னு சொல்லும். அப்ப அந்த வெளியிட்ட கன அளவு தான் இது. இதைத்தான் கொண்டே இங்கே பிரதிகிட போடும். யாருக்கு? மெய்வாய்கள். அப்ப மெய்வாய்களுக்கு பிரதிகிட என்ன? பாத்திர கன அளவு தான். இங்க என்ன? மூலணிக்கு தான். இங்க என்ன? ஒரு மூல் மெய்வாயின் பருமனுக்கான கன அளவு தான். இதுதான் கனவளவு இப்படி போட வேண்டி வந்ததன் விளக்கம். மெய்வாய்க்களுக்கு இப்படித்தானே பிரதிகிறோம். அப்ப ஏன் இப்படி பிரதிகிறோம்ன்றதுக்கான விளக்கம் இப்ப நான் கதைச்சது விளங்கி இருக்க வேணும் உங்களுக்கு. புரியுதா? இப்ப நான் கதைச்சது உங்களுக்கு விளங்கி இருக்க வேணும். சரியா? அப்ப ரைட்.
இப்ப விளங்குதானே விஷயம். இதுதான் அடுத்தது அமுக்க திருத்தத்துக்கு வருது. மெய்வாயு மூலக்கூறுகளுக்கு கவர்ச்சி விசை இருக்கு. நான் இதுல என்ன சொன்ன என்ன பிரதிகோணத்துல கவர்ச்சி விசை இல்லாத வாயு நற்று அமுக்கத்தை பிரதிகிடம். சரி, இப்ப மெய்வாயு மூலக்கூறுகளுக்கு கவர்ச்சி விசை இருக்குது என்றுதான் படிக்கிறேன். அப்ப கவர்ச்சி விசை இல்லாத மூலக்கூறு சிவர்ல போய் உணர்த்தி சிவர்ல போய் மோதி உருவாக்குற அமுக்கமா, கவர்ச்சி விசை இருக்கேக்குள்ள சிவர்ல போய் மோதி உருவாக்குற அமுக்கமா, எது கூடவா இருக்கு அல்ல எது குறைவா இருக்கு? அடுத்தடுத்த ஒரு மூலக்கூறுக்குரிய சுயாதீன அசைவ அடுத்தடுத்த மூலக்கூறுக்கு இடையில கவர்ச்சி விசை இருந்தால் இப்படி யோசிங்க. அடுத்தடுத்த மூலக்கூறுகளுக்கு இடையில கவர்ச்சி விசை இருந்தா ஒரு தனி மூலக்கூறுன்ற சுயாதீன அசைவு கட்டுப்படுத்தப்படும். போமோ இல்லையோ? அடுத்தடுத்த மூலக்கூறுகளுக்கு இடையில கவர்ச்சி விசை இருந்தால் ஒரு தனி மூலக்கூறுக்குரிய சுயாதீனம் கட்டுப்படுத்தப்படுது. அப்ப ஒரு சுயாதீனமா அசைஞ்சு சுவரோட மோதி அமுக்கத்தை உருவாக்குற தன்மை குறைக்கப்படும். அப்ப கவர்ச்சி விசை இருக்கிறதால ஒரு மூலக்கூறு போய் மோதி தெரிச்சு உருவாக்குற அமுக்கம் குறைக்கப்படும். ஏன்னா மற்ற மூலக்கூறு இழுத்து பிடிக்கும். அதான் கவர்ச்சி விசை. அப்ப ஒரு மூலக்கூறு போய் சுவர்ல உணர்ற அமுக்கத்தை கவர்ச்சி விசை குறைக்கப்படும். அப்ப மெய்வாயு மூலக்கூறுகள் இலட்சிய வாயுக்களோடு ஒப்புடைக்க உணர்த்த போற அமுக்கம் சற்று குறையும். அப்ப கவர்ச்சி விசை இருக்கும் போது குறைவாக உணர்ற அமுக்கத்தை கொண்டு போய் இந்த பிரதியிட்டால் இந்த சமன்பாடு திருப்திப்படுத்தப்படாது. அப்ப மெய்வாயு உணர்ற அந்த குறைவான அமுக்கத்தை இப்ப நான் இப்ப பி என்று வைப்போம். அந்த பீல இந்த பீ வரும் சரியா? இது மெய்வாயு உணர்ற குறைஞ்ச அமுக்கம். இது மெய்வாயு உணர்ற குறைஞ்ச அமுக்கம். இந்த பீயை கொண்டே அந்த பிரதியிட்டா சமன்பாடு திருப்திப்படுத்தப்படாது. இது மெய்வாயு கொடுக்குற குறைஞ்ச அமுக்கம். இது அப்ப கவர்ச்சி விசை இல்லாமல் இருந்தால் யாருக்கு மெய்வாயுகள் கவர்ச்சி விசை இல்லாமல் இன்னும் கொஞ்சம் கூட அமுக்கத்தை கொடுக்கும் தானே, அது விளங்குதானே? அப்ப கவர்ச்சி விசை இல்லாமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட அமுக்கத்தை கொடுக்கும் அல்லோ. அந்த இன்னும் கொஞ்சம் என்ற அளவுதான் எது? இந்த n ஸ்கொயர் a ஓவர் b ஸ்கொயர். இதுதான் அந்த இன்னும் கொஞ்சம். அந்த இன்னும் கொஞ்சம் என்ற அளவுதான் n ஸ்கொயர் a ஓவர் b ஸ்கொயர். ரெண்டாவது n ஸ்கொயர் a ஓவர் b ஸ்கொயர் என்றது என்ன? மெய்வாயுக்கள் கவர்ச்சி விசை இல்லாமல் இருந்தால் இன்னும் மேலதிகமாக வழங்கி இருக்கக்கூடிய அமுக்கம். அமுக்கம் அல்லது வழங்கி இருக்கக்கூடிய அமுக்கம். புரியுதா? வழங்கி இருக்க கூடிய அமுக்கம் சொல்றாங்களா? புரியுதா? அப்ப மெய்வாயு கொடுக்குற அந்த குறைஞ்ச அமுக்கத்தையும் சரியா கவர்ச்சி விசை இல்லாமல் இருந்தால் மேலதிகமாக வழங்கி இருக்கக்கூடிய அமுக்கத்தை கூட்டினால் இப்ப இவ்வளவு என்னத்தை குறிக்கும் சொல்லுவாகும்? அந்த பிராக்கெட்டுக்கு இருக்கிறது என்னத்தை குறிக்கும்? இந்த பிராக்கெட்டுக்கு இருக்கிறது இப்ப மெய்வாயுக்கள் கவர்ச்சி விசை இல்லாமல் இருந்தால் வழங்கக்கூடிய மொத்த அமுக்கம். மெய்வாயுக்கள் கவர்ச்சி விசை இல்லாமல் இருந்தால் வழங்கக்கூடிய மொத்த அமுக்கம் தான் P plus n squared a over v squared. அப்ப கவர்ச்சி விசை இல்லாமல் இருந்தால் வழங்கி இருக்கக்கூடிய அமுக்கம் இதாண்டா, இதை மட்டும் அங்க பிரதி இல்லாம தானே. அங்க கவர்ச்சி விசை இல்லாத வாயு கொடுக்குற அமுக்கத்துக்கு தானே அது செல்லுபடியாகும். அப்ப இதை கொண்டு போய் அங்க பிரதியிடலாம், இதை கொண்டு போய் இங்க பிரதியிடலாம். என்னத்துக்கு? அப்ப பிரதிட்டா சமன் என்று வரும், சமன் என்னாக்கி என்று வரும். அப்படி எடுக்கப்பட்ட சமன்பாடுதான் இது. இந்த சமன்பாட்டுக்கு பேர் தான் மெய்வாயுக்களுக்கான வந்தர் வாலின் சமன்பாடு. ஓகேயா? அப்ப வந்தர் வாலின் சமன்பாட்டின் அமுக்க திருத்தத்துக்கான விளக்கம் இப்ப நான் கதைச்சது. பனளவு திருத்தத்துக்கான விளக்கம் இப்ப கதைச்சது. எந்நாட்டிலே ஒரு மாற்றமும் இல்லை. சிமோலன் மூலனிக்கதான், அகிலவாயு மாறிலிதான், கெல்வின் வெப்பநிலைதான். ஏ என்றது வாயுவின் இந்த பி சிமோல் பீன்னு இந்த வாயுவின் தன்மைக்கு மாறும். வாயு மாறும், வாயுவின் இயல்புல தங்கும். ஏன்னா ஒரு மூல் மெய் வாயுவின் பருமனுக்கான அளவு. எல்லா மெய் வாயுக்களும் ஒரே பருமன் இல்லை. இப்ப பி வாயு மாறுனா பி மாறும், அதே மாதிரி வாயு மாறுனா ஏயும் மாறும். ஏக்கு ஒரு பேரும் இல்லை, வாயுவின் தன்மையில் தங்கும் ஓர் மாறும். ஏக்கு என்ன பேர்?
வாயுவின் தன்மையில் தங்கும் ஒரு மாறிலி என்னென்றா இந்த எண் தான், இந்த எண் அந்த எண் இந்த எண் எல்லாம் ஒரே எண் தான். சோ வி என்றது அந்த வி பாத்திர கன அளவு தான். இந்த வி தான் இந்த வி, இந்த வி தான் இந்த வி பாத்திர கன அளவு தான். ஓகேயா, விளங்குச்சா? சோ இதுதான் மந்திரவாளியின் சமன்பாடு. இது யூடியூப் தானே, நீங்க நிப்பாட்டி திருப்பி போட்டு கேட்கலாம். நான் இப்ப கதைச்ச விளக்கங்களை திருப்பி போட்டு கேட்கலாம். ஓகேயா? சரி, இதுதான் அந்த மெய்வாய்களுக்கான மந்திரவாளியின் சமன்பாடு. இப்ப தாள அமுக்கத்தை பிரயோகிக்கிறோம். ஒரு மெய்வாயுக்கு தாள அமுக்கத்தை பிரயோகிச்சா என்ன நடக்கும்? பாத்திர கன அளவு பெருசாக்கினா தானே தாள அமுக்கம் வரும். தாள அமுக்கம் எப்ப வரும்? பாத்திர கன அளவை பெருசாக்கினா வரும். பாத்திர கன அளவை பெருசாக்கும் போது, அதாவது இந்த விய பெருசாக்கும், விய பெருசாக்கும் போது இந்த NB புறக்கணிக்கலாம். பாத்திர கன அளவு பெருசாகும் போது மூலப்பொருளின் தருணனுக்கான கன அளவை பாத்திர கன அளவுடன் ஒப்பிடும் போது புறக்கணித்தால் இதுக்கு பதிலாக வி என்று போடலாம். இப்ப தாள அமுக்கத்தில் அப்ப மெய்வாய்களுக்கு தாள அமுக்கம் பிரயோகிக்கப்பட்டால் கனவளவு திருத்தம் அவசியப்படாது. புரியுதா? அடுத்தது கவர்ச்சி விச காரணமா தான் இந்த 50 கூட்ட வேண்டி வருது. அமுக்கத்துல வீழ்ச்சி வருது. அமுக்கத்துல வீழ்ச்சி வரக்கூடிய அந்த வீழ்ச்சியை ஈடு சேர்த்து கூட்ட வேண்டி வருது. எப்ப? கவர்ச்சி விசையாக. அப்ப அந்த கவர்ச்சி விசை எப்ப மீறப்படும்? வெப்பநிலையை கூட்டினீங்கள் என்றால் தனித்தனி மூலக்கூறுகளின் இயக்க சக்தி அதிகரித்து அவை சுயாதீனமாக அசைவுகள் அதிகரிக்க கவர்ச்சி விசைகள் மீறப்படும். அப்ப ஒரு மெய்வாயுவுக்கு கவர்ச்சிகள் வெப்பநிலையை உயர்த்தினால் கவர்ச்சி விசை மீறப்படும். கவர்ச்சி விசை மீறப்பட்டது என்றால் அமுக்கத்துல வீழ்ச்சி வராது. கவர்ச்சி விசை மீறப்பட்டால் அமுக்கத்துல வீழ்ச்சி வராது. அப்ப அமுக்கத்துல வீழ்ச்சி வராட்டிக்கு என்ன செய்யலாம்? அதே அமுக்கத்தை கொண்டே எழுதிடலாம். அப்ப உயர் வெப்பநிலையா இருந்தால் இது பி என்றே போடலாம். அப்ப பி இன்டு வி சமன் NRT என்று வரும். எப்ப வரும்? எப்ப வரும்? தாழ் அமுக்கத்திலையும் உயர் வெப்பநிலையிலையும் பெறும். புரியுதா? அப்ப என்ன சொல்லப்பட்டது? மெய்வாயுக்கள் தாழ் அமுக்கத்திலும் உயர் வெப்பநிலையிலும் PV சமன் NRT ஆக ஒடுங்கும். அதாவது வந்தர்வாலின் சமன்பாடானது தாழ் அமுக்கம் உயர் வெப்பநிலையில் PV சமன் NRT ஆக ஒடுங்குகிறது. அல்லது மெய்வாயுவானது தாளமுக்கம் உயர் வெப்பநிலை நிபந்தனைகளில் இலட்சிய வாயுவாக நடக்கிறது. இலட்சிய வாயு நடத்தையை அண்மிக்கிறது, இலட்சிய வாயு நடத்தையை காட்டுகிறது. அப்ப ரெண்டு நிபந்தனையும் சொல்லும். தனிய தாளமுக்கம் இலட்சிய நடத்தையை கொண்டு போகும் என்று சொல்றது புல, தனிய உயர் வெப்பநிலை இலட்சிய நடத்தைக்கு போகுதுன்றது புல. ரெண்டும் சேர்ந்தால்தான் இலட்சிய நடத்தைக்கு அண்மிக்கும். இதுதான் அங்க உள்ள முக்கியமான தகவல். ரெண்டும் சேரும், தனிய ஒன்று இலட்சிய நடத்தைக்கு போவார். ஓகேயா? புரியுதா? அடுத்த விஷயத்துக்கு வரும். இப்ப இந்த வந்தர்வாலின் சமன்பாட்டை பற்றி உங்களுக்கு விளங்கப்படுத்தினான். இனி அந்த வரைவு சம்பந்தமா ஒரு கருத்து ஒன்று சொல்லணும். போவார். சரியா? இப்ப இந்த மெய்வாயுக்களுக்கான சற்றெதிர் பி வரைவு. அமுக்கம் இது சட்டென்று போடும். சட்டெண்டா என்ன? சட்டென்றது என்ன? பிவி ஓவர் என்ஆர்டிய குறிக்கும். என்ன? பிவி ஓவர் என்ஆர்டி அமுக்கப்படு தன்மை காரணி. ரெண்டு பேர் என்ன? சட்டென்றது என்ன? அமுக்கப்படு தன்மை காரணம்.
இலட்சிய வாயுவா இருந்தா இந்த சற்று எவ்வளவு என்ற இலட்சிய வாயுகளுக்கு பிவி என்னாட்டிக்கு சமன் அப்ப சற்றுன்றது ஒன்றுக்கு சமன் அப்ப ஒன்றெண்ண பெருமானம் இடத்துல இருக்குன்னு வச்சு கொள்ளுவோமே இடத்துல இருக்கு ஒன்றெண்ண பெருமானம் சரிதானே இலட்சிய வாயுக்களுக்கு இது இலட்சிய வாயு தானே எப்பையும் ஒன்றுதான் இலட்சிய வாயுக்களுக்கு எப்பையும் ஒன்றுதான் இலட்சிய வாயுக்களுக்கு இந்த இதுல நீங்கள் என்னத்தையும் போடும் அமுகத்தை போட்டான கனடாவை போட்டான வெப்பநிலையை போட்டான மூலனிகையை போட்டான பிய போட்டான விய போட்டான என்ன போட்டான கீய போட்டான ஆறு மாதிரி அதுல கை வைக்கிறதே இல்லை இதுல என்னத்தை போட்டாலும் ஒன்றுதான் இலட்சிய வாயுக்களுக்கு ஒன்றுதான் PVNT அது இதுல என்னத்தை நீ மாத்தினாலும் இந்த ஒன்று மாற போறது இல்லை யாருக்கு இலட்சிய வாயுக்கள் மெய் வாயுக்களாக இருந்தால் இதுல நீங்கள் பிஐ மட்டும்தான் போட முடியும் இதுல பிஐயோ என்னையோ டிஐயோ போட்டுறாங்க தயவு செய்து என்ன இதுல நீங்க என்ன போடணும் மெய் வாயுக்களுக்கு அமுக்கம் மட்டும்தான் பாதிக்கிறது வேற ஒன்றும் பாதிக்கிறது இலட்சிய வாயுக்களுக்கு அமுக்கம் கனளவு மூலனிக்க வெப்பநிலை எதுவும் பாதிக்கலாம் மெய்வாய்களுக்கு அமுக்கம் மட்டும்தான் பாதிக்கப்படல் வேண்டும் ஞாபகத்தில் வச்சிருங்கோ இப்ப உங்களுக்கு இதுல ஒரு விரை கொண்ட கீறுவோம் இப்படி ஒரு விரை கொண்ட கீறுவோம் சரிதானே ரைட் இது இழிவு புள்ளியாக இருக்குது ரைட் இந்த இழிவு புள்ளிக்கு இஞ்சால சொல்றது தாழ் அமுக்க வீச்சு என்று இருக்கிறது இதைத்தான் சொல்றது தாழ் அமுக்க வீச்சு இதுக்கு அப்பால எவ்வளவு தூரம் போட்டுமா உயர் அமுக்க வீச்சு உயர் அமுக்க வீச்சு சரிதானே இப்ப நான் இதுல ஒரு சில லெட்டர்கள் போட்டு விடுறேன் பிள்ளைகள் இதுல ஏ என்ற புள்ளிய போடுவோம் இதுல பி என்று போடுறேன் இதுல சி என்று போடுறேன் இடையில எங்கேயாவது டி என்று போடுறேன் ஏபிசிடி இருக்கட்டும் இப்ப தாளமுக்க வீச்சுன்றது வீச்சுக்குள்ள வரைவு கீழே இறங்குது உயர் அமுக்க வீச்சுக்குள்ள இறங்கினது ஏறி தொடர்ந்து இறங்கிக்கொண்டே போகும் இதுக்கு ஒரு விளக்கம் இருக்கு அதையும் விளங்க வேணும் வடிவா விளங்கும் கவனிங்க வடிவம் என்னன்னு சொன்னா ஏன் இறங்க இப்ப அமுக்கம் பி கனல வி அப்ப பிவி பெருக்கம் என்ன தேவை இருக்கும் பிவி என்று PV over nRT PV பெருக்கம் PV தான் இப்ப நீங்கள் அமுக்கத்தை 2 மடங்கு தாழ் அமுக்க வீச்சில் அப்படியே கவனிங்கோ தாழ் அமுக்க வீச்சில பாத்திர கனளவு பெருசா இருக்கும் தாழ் அமுக்க வீச்சுக்குள்ள பாத்திர கனளவு பெருசா இருக்கும் சரியா அப்ப ஆனா மூலப்பொருள்கள கவர்ச்சி விசை இருக்கு மெய்வாய் மூலப்பொருள்கள கவர்ச்சி விசை இருக்குது தாகம் இப்ப தாக்க வீச்சுக்குள்ள ஸ்பேஸ் கூட இருக்கு மூலப்பொருள்கள இடவழிக்கதான் கூட இருக்குன்னாங்க பெரிய கனளவு தானே அப்ப தாளமுக்க வீச்சுக்குள்ள அமுக்கத்தை கூட்டுங்க தாளமுக்க வீச்சுக்குள்ள அமுக்கத்தை கூட்டினால் என்ன தாளமுக்க வீச்சுக்குள்ள அமுக்கத்தை 2 மடங்கு ஆக்குறோம் PNUP ஆகும் தெரியும் இலக்கிய வாய்ப்புனா நீ என்ன செய்யும் அரைவாசியாக வெப்பநிலை மாத்த இல்லையா வெப்பநிலை மாத்த தாளமுக்க வீச்சுக்குள்ள அமுக்கத்தை 2 மடங்கு ஆக்குறோம் இலட்சிய வாயுவா இருந்தா கன அளவு P/2 வரும் போயிலின் விதிப்படி சரியா அரைவாசி ஆகணும் நமக்கு 2 மடங்காயினா அரைவாசி ஆகிறது இலட்சிய வாயு ஆனா கவர்ச்சி விசை தொழிற்படுற காரணத்தால் ஸ்பேஸ் இருக்கிற காரணத்தால் கவர்ச்சி விசை தொழிற்படுற காரணத்தால் நாங்கள் V/2 விட இன்னும் மூலக்கூறுகள் ஒன்றோடு கவர்ந்து இன்னும் கன அளவு குறையும் அப்ப இன்னும் கன அளவு குறையுதுன்னா V/2க்கு வராம அது V/3க்கு குறையுதுன்னு எடுத்துக்கொள்ளுங்க V/3க்கு குறையுது சொல்றாங்களோ மூலப்பொருளுக்கு இடையில கவர்ச்சி விசை இருப்பதன் காரணமாக இலட்சிய நடத்தையோடு எதிர்பார்க்கப்படும் கனவளவு வீழ்ச்சியை விட இன்னும் கனவளவு வீழ்ச்சி அடையும் மேலதிகமான கனவளவு வீழ்ச்சி அடையும் அப்ப V/2க்கு இலட்சிய நடத்தையோட எதிர்பார்த்தால் அது இப்ப V/3க்கு இன்னும் குறைஞ்சு போச்சு இப்ப அவங்க கனவளவு பெருக்கம் என்ன 2PV/3 அப்ப PV இப்ப என்ன செய்துட்டு குறைஞ்சிட்டு
பிவி பெருக்கம் குறையுது. என்ஆர்டி மாற்றம் இல்ல, என்ஆர்டியில மாற்றம் இல்ல, பிவி பெருக்கம் இப்ப குறைஞ்சிச்சு. அப்ப தாளமுக்க வீச்சுக்குள்ள நீங்கள் அமுக்கத்தை கூட்ட வலிக்கிற பிவி பெருக்கம் குறைஞ்சால் அப்ப பிவிஓ என்ஆர்டி என்ன செய்யும்? என்ஆர்டி மாறாது. பிவி பெருக்கம் குறைஞ்சால் பிவிஓ என்ஆர்டி என்ன செய்யும்? குறையும். அதாவது சற்று என்ன செய்யும்? குறையும். அந்த வீழ்ச்சி தான் இந்த வீழ்ச்சி. அதுதான் இங்க வீழ்ச்சி அடைகிறதுக்கான காரணம். அப்ப விளங்க வரும். ஒன்றில இருந்து ஸ்டார்ட் பண்ணது தாளமுக்க வீச்சுக்குள்ள அமுக்கம் அதிகரிக்கப்பட இலட்சிய நடத்தையோடு எதிர்பார்க்கப்படுவதிலும் பார்க்க மேலதிகமாக கனவு வீழ்ச்சி அடைவதால் சற்று வீழ்ச்சி அடைகிறது. அப்ப ஸ்டார்ட்ல சற்று வீழ்ச்சி இந்த கிடக்கோட்டுக்கு கீழே போகுது. ஒன்றிலாம் எனக்கு வாங்கினது கீழே போகுதுடா. கிடக்கோட்டு கீழே வரைவு போறதுக்கு காரணம் என்ன? கவர்ச்சி விசை. பருமன் அல்ல, மூலப்பொருளோட பருமன் அல்ல, கவர்ச்சி விசை தான் காரணம். அப்ப கவர்ச்சி விசையெல்லாம் கீழே இறங்கு. புரியுதா? அப்ப அந்த இறக்கம் இந்த பி என்ற புள்ளி வரைக்கும் நடக்குது. பிக்கு அங்கால அது உயரமுக்க கண்டிஷனாக மாறும். அந்த வாயு எல்லா வாயுக்கும் இதுதான் வெளியே புள்ளியன் இல்லை. ஒவ்வொரு வாயுவும் ஒரு இடத்துல வெளியே புள்ளிய காட்டு. சரியே, அந்தந்த இந்த இருந்ததை ஒரு வாயு கண்டுங்கள அந்த வாயுவுக்கு அந்த குறைஞ்சிற தன்மை இந்த பியோட முடிச்சு. அங்கால உயரமுக்க வீச்சு. இனி உயரமுக்க வீச்சுக்கு வாங்க. உயரமுக்க வீச்சுல அமுக்கம் பி கனளவியா இருக்குது, பிவி பெருக்கம் பிவி என்று இருக்கு. இப்ப உயரமுக்க வீச்சுல என்ன நடக்குன்னு சொல்லும்போ பாத்திர கனவு சின்னனா வந்து பாத்திர கனவு சின்னனா வந்துட்டு என்றால் மூலக்கூறுகள் ஒன்றோடு ஒன்று நெருங்க துவங்கி மூலக்கூறுகள் ஒன்று நெருங்கிக்கன்னா முட்டுதண்டு வச்சால் இப்ப நீங்கள் அமுக்கத்தை கூட்டுங்க 2 மடங்கு ஆகும். 2p அமுக்கத்தை கூட்டுங்க. ஏன்னா வழிய எக்ஸெட் அமுக்கம் தானே, அதான் அமுக்கத்தை கூட்டுவோம் கலைக்கிறது காரணம் அதுதான். எக்ஸெட் அமுக்கம் தான். அப்ப அமுக்கத்தை 2 மடங்கு ஆகும். இப்ப மூலக்கூறுகள் ஒன்றோடு ஒன்று நெருங்கினபடியால் பார்த்திருக்க நல்லா சின்னனாயிருக்குது. மூலக்கூறுகள் நெருங்கினபடியால் எதிர்பார்க்கிற கனளவு வீழ்ச்சி ஏற்படாத கருத்து மூலக்கூறுகள் திருப்பி தள்ள வலிக்கிறோம். முட்டை வலிக்கிட்டா என்ன செய்யும்? திருப்பி தள்ளு. இப்ப இந்த போட் இருக்குது, இந்த போட்டை நான் தள்ளுறேன், எங்க பின்பக்கமா தள்ளுறேன், மெல்லமா தள்ளுறேன் அது விலை இல்லை, அங்கால விலை இல்லை. ஏன் விலை இல்லை? அது நான் தள்ளின விசைக்கு சமணம் எதிரமா திருப்பி தள்ளுது. நான் பின்பக்கம் தள்ள விலை இல்லை என்று சொன்னா கருத்து அந்த போட் திருப்பி என்ற கையை தள்ளுது. இன்னும் கொஞ்சம் பலமா தள்ளினா விழுதண்டு வையுங்க. விழுதண்டா என்ன அர்த்தம்? நான் கொடுத்த விசைக்கு சமணம் எதிர்மால் அதால கொடுக்க முடியல, அதால விழுது. அப்ப மூலப்பொருள் ஒன்றோட ஒன்று முட்டுது. இப்ப நீங்க அமர்த்துறீங்க, கனளவு குறைய இல்லை என்ற கருத்து என்ன? திருப்பி தள்ளுது. அதைத்தான் அவன் தள்ளி விஷயம் சில கேள்வியில கதைச்சிருக்கான். பாத்தீங்கன்னா நல்ல வடிவா கதைச்சிருக்கான். அங்கேண்டா 2004 MCQ கேள்வி ஒன்றில் கதைச்சிருக்கான். பாருங்க, 2004 MCQ கேள்வியில ஒரு 4 படம் போட்டு ஒரு கேள்வி போட்டுறான். தரமான விஷயங்கள் ஆராயப்பட்ட கேள்வி. அந்த கேள்விக்கு கொடுத்த ஸ்கீம் ஆன்சர்கள் எல்லாம் சரியானவை, ஒரு பிழையும் இல்லை. சரியா? அதுலதான் அந்த தள்ளு விசையை பற்றி கதைக்கிறான். தள்ளு விசைன்னா என்னன்னு விளங்குதா? ஏன் உருவாகுதுன்னு மூலக்குள்ள நெருங்கினா கூட நீங்கள் நெருக்க வலிக்கிட்டா என்னையும் நெருக்க இடம் இல்லை, தள்ளும் திருப்பி தள்ளும். அப்ப அமுக்கம் 2 மடங்காக இலட்சிய நடத்தியாக இருந்தா கொண்டுதான் எதிர்பார்ப்போம். இலட்சிய நடத்தியாக கொண்டு எதிர்பார்ப்போம். ஆனா அப்படி இல்லை. ஆனா கனவு வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுறத விட கொஞ்சமா தான் இருக்குது. இப்ப நாங்க V/2க்கு இறங்கணும்னு எதிர்பார்க்கிறோம் இலட்சிய நடத்தியோடு. ஆனா V/2க்கு கூட இறங்குது இல்ல, அது 2V/3 அரைவாசிக்கு குறையும் பார்த்தது. அரைவாசிக்கு கூட கொஞ்சம் கூடாதான் நிற்கும். குறைந்துதான் எதிர்பார்க்கிற இலட்சிய நடத்தியோட எதிர்பார்க்கிற அளவுக்கு குறையுது. இப்ப வீடா இருந்தது 2V/3க்கு தான் குறையுது. அரைவாசி விட கொஞ்சம் கூட தான் நிற்குது. அரைவாசி குறையணும்னு எதிர்பார்க்கிறதும் ஆனா அது அரைவாசி விட கொஞ்சம் கூட தான் என்ன திருப்பி தள்ள வலிக்கிட்டது. அப்ப தள்ளு வீச தொடங்கினோன்னு என்ன செய்யுது? மேல மேல போகுது. இப்ப பிவி பெருக்கம் என்ன சொல்லுவாங்க? 4PV/3 பெருக்கி பாருங்க. 2P 2V/3 பெருக்கினா
4PV/3. 4PV/3 என்ன? PV-யை விட கூட, ஆரம்பத்தில் எடுத்த PV-யை விட கூட. அவ PV பெருக்கம் கூடுதல் என்ன செய்யும்? சற்று அதிகரிக்குது. அந்த சற்று அதிகரிப்பு தான் இந்த Bல இருந்து துவங்கி தொடர்ந்து போகும். அப்ப இன்னும் நெருக்க 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 அவங்க கூட்ட 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 எக்ஸை கூடுங்க. அவங்க கூட்ட 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 இன்னும் தள்ள 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 இன்னும் மேல 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 போகும். இதுதான் நடக்கும். சரியா? அப்ப இந்த சி என்ற புள்ளியில கிடக்கோட்டை வெட்டுது. அப்ப சி என்ற புள்ளியில இலட்சியத்தை காட்டுதுதானே. அப்ப சி என்ற புள்ளியில இலட்சியத்தை காட்டுதுன்னா அப்ப கவர்ச்சி விசை தலை விசை ஒன்றும் தொழிற்படவில்லையா? இலட்சியத்தை என்னன்னா அதைத்தானே சொல்றோம். கவர்ச்சி விசை இல்ல, தலை விசை இல்ல, சாரி கரிமன் இல்ல சொல்றோம். அப்ப முதல் ஏறுறதுக்கு காரணம் என்ன? மூலக்கூறுகள பருமன். அப்ப ஒரு மெய்வாயுன்ற வரைவு கிடக்கோட்டுக்கு மேல நிக்குதுன்னா அந்த அர்த்தம் என்ன? அங்க தள்ளி விசை மெஜாரிட்டி வேலை செய்யும். கிடக்கோட்டு கீழே நிக்க என்ன செய்யுது? கவர்ச்சி விசையாலும் கீழே இறங்குது. அப்ப கிடக்கோட்டு கீழே வரைவு நிற்கிறது கவர்ச்சி விசைன்ற செல்வாக்கு கூட. கிடக்கோட்டுக்கு மேல வரைவு நிக்குது என்றால் தள்ளு விசைன்ற பெருமன்ற செல்வாக்கு கூட. அதான் பெருமனால தள்ளு விசை வருது. பெருமில்லை தள்ளு விசை வராது. எதுவும் நிகழ்ச்சியவாய்க்கு வரையும் கவர்ச்சி விசையும் இல்லை, தள்ளு விசையும் இல்லை. அப்ப பெருமன் தான் தள்ளு விசையை உருவாக்குற. அப்ப கீழே இறங்குறது கவர்ச்சி விசைய காரணமாக, மேலே ஏறுறது தள்ளு விசை காரணமாக. அப்ப இந்த வீல சி வரைக்கும் கீழே தான் நிக்குது. அப்பவும் என்ன ஏற துவங்குடைய கிடக்கோட்டு கீழே தான் நிக்குதுன்ற அர்த்தம் தள்ளு விசைன்னு சொல்லுவாங்க, கவர்ச்சி விசைன்னு சொல்லுவாங்க தான் கூட. எப்ப தள்ளு விசைன்னு சொல்லுவாங்க கூட சீய தாண்டி கிடக்கோட்டை தாண்டி தள்ளு விசைன்னு சொல்லுவாங்க கூடிட்டு. வீல இருந்து தள்ளு விசைன்னு சொல்லுவாங்க கூட துவங்கினாலும் கூட துவங்குதுதான். ஆனாலும் கவர்ச்சி விசையை மேவ முடியல. எப்ப மேவுது? சீட்டு கூடாது. அப்ப சீல என்ன நடக்குது? கவர்ச்சி விசையும் தள்ளு விசையும் ஒன்றை ஒன்று சமப்படுத்துதே ஒழிய இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இது மெய்வாயு, இல்லைன்னு சொல்றது தப்பு. இது மெய்வாயு. கவர்ச்சி விசை இருக்கு, தள்ளு விசை பெருமன் இருக்கு, கவர்ச்சி விசை இருக்கு. அப்ப பெருமன்ற விளைவும் கவர்ச்சி விசைன்ற விளைவும் ஒன்றை ஒன்று சமப்படுத்துற கட்டம் தான் சி என்ற புள்ளி. இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்ப சி என்ற புள்ளியிலே இலட்சிய நடத்தை போல இலட்சிய நடத்தையை காட்டுதல் இல்லை, இலட்சிய நடத்தை போல் தொழிற்படுது. இலட்சிய நடத்தையை காட்டுதல் சொல்றதை விட இலட்சிய நடத்தை போல் தொழிற்படுகிறதை ஒழிய அது இலட்சிய நடத்தை கவர்ச்சி விசை இல்ல, பெருமன் இல்லைன்னு சொல்லக்கூடாது. எல்லாம் இருக்குது, ஒண்ணு ஒன்று சமப்படுது. விளங்கிட்டு வைப்ப. இதுதான் இந்த வரைவின் போக்கு விளக்கம். அப்ப இப்ப யோசிங்க, இந்த வரைவு எப்ப கீறப்பட்டது தெரியுமா? ஒரு குறித்த மெய்வாயு என்ற ஒரு குறித்த திணிவு, ஒரு குறித்த திணிவுடைய மெய்வாயு ஒன்றுக்கு மாறா வெப்பநிலையில் அறியப்பட்டதுதான் இது. சற்று எதிர் பி வரைவு. எப்ப கீறப்பட்டது இது? குறித்த திணிவுடைய மெய்வாயு ஒன்றுக்கு மாறா வெப்பநிலையில் வரையப்பட்டது. அந்த குறித்த வெப்பநிலை மாறாம இருக்க இங்க பாருங்க, நீங்க அமுக்கத்தை கூட்டி கொண்டு வாங்க. இங்க இருந்தா ஏல இருந்து பி வரைக்கும் அமுக்கத்தை கூட்ட 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 இலட்சிய நடத்தை விட்டு விலகு. அமுக்கத்தை கூட்ட கூட்ட கூட விலகு. அப்புறம் பில இருந்து சி வரைக்கும் அமுக்கத்தை கூட்ட கூட்ட என்ன செய்யுது? இலட்சிய நடத்தை ஆரம்பிக்குது. அப்ப தாளமுக்கமும் உயர் வெப்பநிலையும் இலட்சிய நடத்திய அன்மைக்கும் என்று படிச்சுனாங்களா? அப்ப தாளமுக்கம் வந்து அமுக்கத்தை குறைச்சாத்தான இலட்சிய நடத்தி ஆரம்பிக்கும். இது பில இருந்து சி வரைக்கும் கூட்ட அமுக்கத்தை கூட்ட இலட்சிய நடத்தி ஆரம்பிக்குது. இலட்சிய நடத்தி ஆரம்பிக்குதுன்னா கருத்து கிடக்கோட்டை நோக்கி போகுது. அப்ப என்னட்டு போகுது? அப்படி இங்க அதான் நான் சொன்னேன், வெப்பநிலை மாறாம சென்றிருக்கீங்க, இது மாறா வெப்பநிலை. சோ அமுக்கத்தை கூட்டுறீங்க, இலட்சிய நடத்திய அமுக்கத்தை கூட்ட இலட்சிய நடத்தி ஆரம்பிக்குது. ஆனா அதுக்கு பிறகு அமுக்கத்தை கூட்ட கூட்ட விலகுது, இலட்சிய நடத்தை விட்டு விலகுது. அப்ப இந்த பில இருந்து சி வரைக்கும் ஒரு முரண்பாடு மாதிரி தோற்றமளிக்குது. அமுக்கம் கூட்டப்பட இலட்சிய நடத்தை ஆன்மிக்குது. அப்ப இலட்சிய நடத்தை ஆன்மிக்க நீங்கள் அமுக்கத்தை கூட்டுறீங்க, என்ன இலட்சிய நடத்தை ஆன்மிக்கிறதா? அதான் சொல்றேன், வெப்பநிலையை தனிய அமுக்கத்தை குறைப்பது, தனிய அமுக்கத்தை குறைச்சால் அது ரிவர்ஸ்ல கூட விளாண்டு. இப்ப டில இருந்து சி வரைக்கும் அமுக்கத்தை குறைக்க இலட்சிய நடத்தை ஆன்மிக்குது. அப்ப நீங்க என்ன யோசிப்பீங்க? அப்ப தாளமுக்கம் இலட்சிய நடத்தை ஆன்மிக்குதுன்னு யோசிப்பீங்க. ஆனா சில இருந்து பி வரைக்கும் குறைக்க என்ன செய்யுது? அமுக்கத்தை குறைக்க இலட்சிய நடத்தை விட்டு விலகுது.
அப்ப அமுக்கத்தை குறைக்க இலட்சியத்தை விட்டு விலகுது. நாங்க என்ன படிச்சுனாங்க? அமுக்கத்தை குறைச்ச இலட்சியத்தை அன்பிக்கணும் இல்ல படிச்சுனாங்க. ஆனா இங்க அமுக்கத்தை குறைக்க இலட்சியத்தை விட்டு விலகுது. அப்ப விலகும் போது நீங்கள் இலட்சியத்தை அன்பிக்க ரெக்கார்டு என்ன செய்யணும்? வெப்பநிலையை கூட்டி இருக்கோம். அதுக்கு விலகுற நேரம் அவங்க இலட்சியத்தை உருவாக்கணும், வெப்பநிலையை கூட்டணும். அதுதான் தாழ்முக்கமும் உயர் வெப்பநிலை இரண்டு சேர்ந்தாலும் இலட்சியத்தை தனி கொண்டாரு வெப்ப இலட்சியத்தை கொண்டு முடியும்னு நினைக்கக்கூடாது. அது கொண்டு முடியாத கட்டம் வந்தால் மற்ற காரணி சப்போர்ட் பண்ண வேணும். அப்புறம் வீல இருந்தே வரைக்கும் பிரச்சனை இல்லை. நீங்க அமுக்கத்தை குறைக்க அது இலட்சியத்தை அன்பிக்குதுதான், ஓகே தான். இதுதான் இந்த வரைகின்ற விளக்கத்தை விளங்கிக் கொள்ள தனிய அமுக்கத்தை குறைக்க எப்போதுமே இலட்சியத்தை அன்பிக்கும்னு சொல்லக்கூடாது. அந்ததுக்கு விளக்கம் இப்ப விளங்கி இருக்க வேணும் உங்களுக்கு. இது சம்பந்தமான கூட்டெல்லாம் அந்த 2004ஆம் ஆண்டு கேள்வியிலே இருக்கு. அடுத்து இப்ப இதை குறித்த வெப்பநிலை தான் தெரியுது. இந்த வாயுவின் வெப்பநிலையை கூட்ட என்ன நடக்கும்? இங்க பாருங்க, இந்த வாயுவின் வெப்பநிலையை கூட்ட இந்த வரைவு மேலே ஏறும். கொண்டாந்து வெட்டலாம், அங்கால வெட்டு கொண்டிருங்க. இதெல்லாம் நான் வெட்டே இல்லை, அங்கால தூரம் போய் வெட்டு கொண்டிருங்க. வெட்டம் கட்ட வெட்டாலே போக முடியல வெட்டும். அடுத்தது இப்படியே மேல கொஞ்சம் தூரம் கிடையா வந்துட்டும் அப்படி போகும். கிடையா வராமலே மேலே போகும். இப்ப என்ன செய்யுது? வெப்பநிலை கூடுது. இங்க வேற வெப்பநிலை கூடதான் என்ன நடக்குது? டீ அதிகரிக்க மேல போகும். இந்த கொஞ்சம் தூரம் கிடையா வந்துட்டு போகுது இல்லை, அந்த வெப்பநிலையை சொல்றது கோயில் வெப்பநிலை. ஆரம்பத்துல கொஞ்சம் தாளமுக்கத்துக்குள்ள கொஞ்சம் வீச்சுக்கு இலட்சியத்தை காட்டு, தாளமுக்க வீச்சுக்குள்ள இலட்சியத்தை தொடர்ந்து காட்டினால் அது கோயில் வெப்பநிலை. அதை விட கோயில் வெப்பநிலை குறைஞ்சா கீழே வந்து மேல போகுது, கோயில் வெப்பநிலையோட கூடிச்சா தொடர்ந்து மேல நிற்கும். அப்போ பாருங்க, இப்ப இந்த வெப்பநிலை அதிகரிப்பு சொல்லி ஒரு கோடு போடணும் இல்ல, இந்த மாறா அமுக்கத்தில வெப்பநிலையை கூடும்போது என்ன செய்யுது? இலட்சியத்தை ஆன்மிக்குது, பிறகு விலகுது. அப்ப உயர் வெப்பநிலை இலட்சியத்தை ஆன்மிக்கும் என்று படிச்சோமே, சரி வெப்பநிலையை கூட்டுங்க, இதை விட இது இலட்சியத்தை ஆன்மிக்குது, இந்த ஆன்மிக்குது, இன்னும் கூட்ட விலகுது. விலகுற நேரம் நீங்கள் என்ன செய்யணும்? இலட்சியத்தை கொண்டு வரணும்டா அமுக்கத்தை குறைக்கும். சொன்ன வெப்பநிலை கூட்டிட்டு விலகுற கட்டம் வந்தா அடுத்த காரணி சப்போர்ட் பண்ணணும், தாளமுக்கம் அமுக்கத்தை குறையுங்க. சோ வெப்பநிலையை கூட்டிஞ்சா உணர்ந்துட்டீங்க. இனி என்ன செய்யணும்? இலட்சியத்தை அமுக்கத்தை குறைச்சிங்கன்னா அமுக்கத்தை குறைச்சா இலட்சியத்தைக்கு வருது. அதான் நான் அப்போ சொன்னேன், ரெண்டும் சப்போர்ட் பண்ணணும். தனியா உண்டு எப்பவும் அண்மைக்கு மட்டும் சொல்ல முடியாது. ரெண்டதுல கவனமா இருக்கும். இப்ப இப்படி இருக்கிறோம், ஒரு வாயுக்குத்தான் வெப்பநிலை கூட இப்படி வருது. இப்ப இன்னொரு இப்படி ஒரு வரைவை யோசிங்க. அதே வரைவை அதே மாதிரி தான் கீழ்வன் அங்காகவே வெட்டுதல்ங்க. இது ஒவ்வொரு வாயுகளுக்கும் இப்படி கீழலாம். நீங்க சற்றெது பி வரைவு ஒரே வெப்பநிலை, சற்றெது பி வரைவு. இது இலட்சியத்தை நல்லா விலகுது என்றால் அமோனியா நல்லா டக்கண திரவமாகும் இல்லை, அமோனியா ஐதசம்னைப்பு உருவாக்கி டக்கண திரவமாயிரு. அதால விலகல் கூட, கவர்ச்சீச கூட, அதால கவர்ச்சீச கூட நல்லா விளறாங்க. அடுத்தது இப்படி போடுவோம், O2 N2 H2 ஹீலியம். சரியா? இது என்ன சொல்லுங்க? ஒவ்வொரு மெய்வாயுக்களுக்கு ஒரே வெப்பநிலையில இருக்குது. இலட்சியத்தையே நல்லா ஆன்மிக்கிறது தான் டொப்பில் இருக்கு. இலட்சியத்தை விட்டு விலக கீழே இறங்கி, இலட்சியத்தை விட்டு விலக கீழே இறங்கும். சரியா? அப்ப இதுல இது ஒரு வெப்பநிலையில வெவ்வேறு மெய்வாய்களுக்கு தெரியும். இந்த ஒரு வெப்பநிலை இந்த நைதரசனுக்கு தான் கோயில் வெப்பநிலையா இருக்கு. அதுதான் கிடையாதுரி மேல எடுத்திருக்கு, நைதரசனுக்கு தான் கிடையாதுரி மேல எடுத்திருக்கிறேன். அப்ப நைதரசனுக்கு இந்த வெப்பநிலை, இந்த வரைவுகள் கீறப்பட்ட வெப்பநிலை நைதரசனுக்கு கோயில் வெப்பம். அப்ப ஐதரசனுக்கும் ஹீலியத்துக்கு கோயில் வெப்பநிலை இன்னும் குறைச்சா தாங்க, அமோனியாவுக்கும் ஒக்சனுக்கும் கோயில் வெப்பநிலை இதை விட இன்னும் கூட்டினா தாங்க. அதுலயும் வாங்க. சரி, அப்ப இதே ரெண்டும் ஒரே உருவம் தான். இது வேற இது என்னன்னு சொல்லிக்கிறோம், ஒரு மெய்வாயுக்கு ஒவ்வொரு வெப்பநிலைக்கு
இது ஒவ்வொரு மெய்வாய்களுக்கும் ஒரே வெப்பநிலை. சரியா? அப்ப எந்த ஒரு மெய்வாயுவா இருந்தாலும் எந்த ஒரு வெப்பநிலையா இருந்தாலும் மிக தாழ் அமுக்கத்தில இந்த ஏரியாவில் நிற்கிறார்கள். எந்த ஒரு மெய்வாயுவா இருந்தாலும் எந்த வெப்பநிலையா இருந்தாலும் மிக தாழ் அமுக்கத்தில் சட்டானது அளவு ஒன்றே அண்மிக்கத்தான் செய்யும், இலட்சிய நடத்தையை காட்டத்தான் செய்யும். அப்ப மிக தாழ் அமுக்கம் என்று சொன்னால் கவர்ச்சி விசைகள் தொழிற்பட வாய்ப்பு இருக்காது. இலட்சியத்தை அண்மிக்குதுன்னு வைங்க, இலட்சியத்தை அண்மிக்குதுன்றா என்ன? அதுதான் கவர்ச்சி விசை தொழிற்படா சொல்றாங்க. அப்ப எந்த ஒரு மெய்வாயுவா இருந்தாலும் எந்த ஒரு வெப்பநிலையா இருந்தாலும் மிக தாழ் அமுக்கத்தில் அலகு ஒன்று இலட்சிய நடத்தை அண்மிக்கும், சட்டானது அலகு ஒன்றே அண்மிக்கும். சரிதானே? சோ மெய்வாயு இலட்சிய வாயு சம்பந்தமான சில தகவல்களை இப்போது நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஓகே தானே? ரைட். மேற்கொண்டு இப்படி சில முக்கிய தகவல்கள், முக்கியமா சொல்ல வேண்டிய விளக்கங்களை தான் நான் வீடியோவா போட்டுக்கொண்டு வரேன். எல்லா தகவலையும் போட இல்லை, தியரி முழுக்க படிப்பிக்க இல்லை. அது தியரி முழுக்க நோட்ஸா எடுக்கணும். அதே வகுப்புகளுக்கு முழுக்க விளங்கப்படுத்தி செய்ய முழுக்க விளங்கப்படுத்தி முழுமையான நோட்ஸ் தாடுறது கிளாஸ் இருக்கான். இங்க சில முக்கிய பகுதிகளை மட்டும், ஏன்னா மற்றதுகள் பெரும்பாலும் எல்லா டீச்சர்ஸ்லையும் படிப்பீங்க. இதுகள் கொஞ்சம் விளக்கம் கூடின பகுதிகளை மட்டும் சொல்றேன், தேவையானவர்கள் பயன்பெற்றுக் கொள்ளணும்ன்றதுக்காக. எல்லாருக்கும் தேவைப்படாது, எல்லாருக்கும் விளங்கியும் இருக்குதான். சரியா சொல்றது? மீண்டும் சந்திப்போம் பிள்ளைகள் அடுத்த வீடியோல. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சீங்கன்னா தான் நான் அடுத்த வீடியோ எப்போ போடணும்னு எனக்கே தெரியாது. ரெகுலரா போடுறேன் இல்லை, ஃப்ரீ டைம் வரைக்கும் போடுறேன். அப்ப எப்போ போடணும்னு தெரியாது. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் வாழைக்க தெரியும், டக்குன பார்க்கக்கூடியதாகவும் இருக்கும். சரியா? நான் தெரிஞ்சவர்களுக்கு போட் பண்ணி கொள்ளுங்கோ. டீச்சர்ஸும் பாருங்கோ, டீச்சர்ஸுக்கும் பிரயோசனமா இருக்கும், பல டீச்சர்ஸுக்கும் பிரயோசனமா இருக்கும். எத்தனையோ டீச்சர்ஸ் எங்களை விட வயசு குறைஞ்ச ஆசிரியர்கள் இப்ப கற்பிக்க வைக்கிட்டு இருக்கிறார்கள். சரியா? இப்ப எனக்கு வயசு கூட, சரியா, எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கூட வந்துட்டுது. எத்தனையோ சிறிய வயசு குறைஞ்ச ஆசிரியர்கள் பலர் கற்பிக்க வைக்கிட்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இது உதவியா இருக்கும் என்று நம்புறேன். பார்த்து தெரிஞ்சு கொள்ளும். ஓகே, நன்றி, வணக்கம்.